இங்க பாரு சண்மு, நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் மூஞ்சி இப்படி வச்சிருந்தனா நான் உன்னை வெளியே கூட்டிட்டு வந்ததுலேயே அர்த்தம் இல்லாம போயிடும் பாத்துக்கோ. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க பாலா. என்னோட இருக்க கஷ்டம் எனக்கு தான் தெரியும், அது உங்களால உணர முடியாது. இங்க பாரு, உனக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கா? எங்களுக்கெல்லாம் கஷ்டம் இருக்காதா? உங்களுக்கு என்ன, உங்க ஃபேமிலி உங்களோடய தான் இருக்காங்க, அதனால ஒரு கஷ்டமும் இல்லை. எனக்கு தான் இப்படியெல்லாம் நடந்துச்சு. எல்லாம் உங்க பேச்சை கேட்டு நான் கல்யாணம் பண்ண போய் தான். இல்லாமல் இருந்திருந்தா என் அக்கா தங்கச்சி எல்லாரும் என் கூட இருந்திருப்பாங்கல்ல. எங்க அம்மா என் மேலே அன்பா இருந்திருப்பாங்க. இப்போ பாருங்க, அவங்க என் கூட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்காங்க. மூஞ்சில தான் முழிக்க மாட்டேங்காங்க. ஃபோன்லயாவது பேசுவாங்கன்னு பார்த்தா அது கூட பண்ண மாட்டேங்காங்க. எல்லாம் உங்களால தான் வந்துச்சு. திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ண போய் தான் அவங்க இப்படி ஆயிட்டாங்க. சும்மா உனக்கு தான் வாய் இருக்குன்னு பேசிட்டு இருக்காத. சா, இதுக்காக தான் வெளியே வரமாட்டேன். எல்லாம் தான் ஆனந்தால வந்துச்சு. இந்த பார்ட்டி எல்லாம் இப்ப அரேஞ்ச் பண்ணணும்னு என்ன வந்துட்டு இவனுக்கு? இதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் வரலன்ட்டு. அப்பவே என்ன விட்டுருக்க வேண்டியனே. இங்க வர கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி பேசுறீங்க. என்கிட்ட மட்டும் இந்த மாதிரி பேசு சரியா? வீட்டுல யாருக்கிட்டையும் பேசிடாத. ஆமா, உங்க வீட்டில் இருக்கவங்க என்கிட்ட ஒழுங்கா நடந்துக்கிட்டா நான் ஏன் எங்க வீட்டை பத்தி நினைக்க போறேன்? அவங்களையே நான் உலகமா நினைச்சு அப்படியே இருந்துருவேனே. ஆனா அவங்களும் எப்படா பார்த்து எனக்கு காயப்படுத்துவோன்ட்டு பேசுறாங்க. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நிலைமையில தான் நான் என் வீட்டை ரொம்ப மிஸ் பண்றேன். ஷண்மு, இங்க பாரு ஷண்மு. ப்ளீஸ் பாலா, கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பேசாதீங்க, அமைதியா இருங்க ப்ளீஸ். ஷா, நான் ஏன் இப்படி இருக்கேன்? எனக்கு கஷ்டமா இருக்கு வீட்டை விட்டு வந்தது நினைச்சு. அதை நினைச்சு நான் ஃபீல் பண்றதா இல்ல இவர் பேசுறதுக்கு நான் ஆன்சர் பண்றதா? இவரும் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காரு. நானே கொஞ்சம் ஃபீலிங்ல இருக்கேன்னு விட்டுற வேண்டினேன். இன்னைக்கு ஒரு நாள் போச்சுன்னா நாளைக்கு நான் தன்னாலே சரியாயிடுவேன். ஆனா இவர் அந்த டயத்தை கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்காரு. சித்தப்பா வாங்க சித்தப்பா. என்னடா இங்க நிக்க வச்சிருக்க? உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வேண்டியது தானே? இல்ல சித்தப்பா, ஆனந்த் வந்து கூடட்டும், அதுக்கப்புறம் மொத்தமா போய்க்கிடலாம்ல. டேய் இருக்கட்டும்டா, அவன் லேட்டா வர்றானா என்னன்னு தெரியல. நீங்க போய் உள்ள உட்காருங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ ஏதாவது வாங்கி சாப்பிட்டு இருக்க வேண்டியன. இருக்கட்டும் சித்தப்பா, அவனும் வரட்டும், மொத்தமாவே போலாம். அவதான் இன்வைட் பண்ணிருக்கான். தேவையில்லாம நாங்க மட்டும் போய் இருந்து என்ன பண்றது? அதுக்கு இல்லடா, நீ இப்படி நின்னுட்டே இருப்ப, அந்த பொண்ணு பாவம் இல்லையா? ஏமா நீயாச்சும் போய் உட்காரு போ. பரவாயில்ல மாமா, நிக்கிறதுனால என்ன வந்துட போகுது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நிக்கிறேன். என்னம்மா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிய? சரி இங்கே இருங்க, நான் ஆனந்த் வர்றானான்னு பாத்துட்டு வர்றேன். சரிங்க சித்தப்பா. இவங்களாவது என் மேல அன்பு காட்டுறாங்களே. ஏன் நான் காட்டலையோ உன் மேல? ஏன் ஷர்மு இப்படி புத்தி கட்ட மாதிரி பேசிட்டு இருக்க? அதுக்கு இல்ல பாலா, நீங்க என் மேல அன்பா தான் இருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஃபேமிலி விஷயத்துல சொல்றேன். எங்க அம்மா நடந்துக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஷர்மு, நான் சொல்றதை கேக்குறியா? நம்ம வேணா தனியா போயிடலாமா? ஐயோ வேண்டாப்பா, இதுக்கே உங்க வீட்டுல இப்படி எல்லாம் என்ன பேசுறாங்க. இதுல வேற தனியா போனா அவ்வளவுதான். உனக்கு தான் அவங்களோட ஒத்து போகல, அப்புறம் ஏன் நீ பயந்துட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த பேச்சை விடுங்க. தயவு செஞ்சு பேசாதீங்கன்னு சொல்ல தானே செஞ்சேன். திருப்பி திருப்பி பேச்சை இழுக்கிறீங்க. அவனை இன்னும் காணோம், வந்துட்டு இருப்பான்னு நினைக்கண்டா. பரவாயில்ல சித்தப்பா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆமா, எதுக்கு இந்த ட்ரீட் எல்லாம் தேவையா? என்னடா மகனே, காலையில ஒரு பேச்சு மதியானம் ஒரு பேச்சு பேசிட்டு இருக்க? சும்மா உங்ககிட்ட கிண்டல் பண்ண, அதுக்காக இப்படியெல்லாம் ஒரு பார்ட்டி வைக்கணும்ட்டு என்ன வந்துட்டு? ஏற்கனவே ஷண்மு இன்னைக்கு ஃபுல்லா ஒரே மூட் அவுட்டா தான் இருக்கா. அதனால வெளியே போக வேணான்னு சொல்லியிருந்தா. நீங்க வேற கட்டாயப்படுத்துறீங்கன்னு தான் அவளையும் கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? ஏமா ஷண்மு, என்ன ஆச்சு உனக்கு? காலையில உங்க அம்மா போனை எடுக்காதே நினைச்சிட்டு இருக்கியா நீ? என்ன பொண்ணுமா நீ? நல்லா சொல்லுங்க சித்தப்பா, இவளோட என்னால முடியல. இன்னைக்கு ஃபுல்லா ஒரு நாள் லீவ் போட்டதே தண்டம் ஆயிடுச்சு எனக்கு. இவ என்னன்னு பார்த்தா இப்படி உட்கார்ந்துருக்கா. ஏமா ஷண்மு, உன்கிட்ட நான் சொல்லி தானே விட்டேன், கொஞ்சம் சந்தோஷமா இருன்ட்டு. இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள், இன்னைக்கு நீ ஏன் இப்படி இருக்க? சொல்லு. இல்ல மாமா, எனக்கு எங்க சுத்தி எங்க வந்தாலும் எங்க வீட்டு நினைவு தான் வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் என்னோட பிறந்த நாளைக்கு ஏதாவது சின்னதா என் அக்காலாம் கிஃப்ட் பண்ணுவா, ஏதாவது ஒன்று வாங்கி தருவா. கேக்கெல்லாம் சர்ப்ரைஸா வச்சு எனக்கு ஏதாவது கட் பண்ணுவாங்க. அதான் இந்த வாட்டி அது எதுவுமே நடக்கல. அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. போன வாட்டி நீ உன் வீட்டுல இருந்த, இந்த வாட்டி அப்படி இல்லையில. உனக்கு போன வாட்டி பாலான்கிற கிஃப்ட் உன் கையில இருந்துச்சா? இல்லையில. இந்த வாட்டி அந்த கிஃப்ட் உன் கையில இருக்கா இல்லையா? அதை விட உனக்கு வேற என்ன கிஃப்ட் பெருசா தெரியணும்? அதானே. அதுக்கு இல்ல, இருந்தாலும் வீட்டை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு மாமா. நானும் எவ்வளவோ அவாய்ட் பண்ணி பாக்குறேன், அந்த நிலைமையை என்னால அவாய்ட் பண்ணவே முடியல. இங்க பாருமா ஷண்மு, உன்னை இழந்தாதான் ஒண்ணு கிடைக்கும். இப்ப பாலா உனக்கு கிடைச்சிருக்கு, அந்த கிஃப்ட் இந்த வாட்டி உனக்கு கிடைக்கல. அடுத்த வாட்டி அந்த கிஃப்ட் கூட உனக்கு கிடைக்கலாம், புரியுதா? அடுத்த வாட்டி அவங்க எல்லாரும் என்கிட்ட பேசுவாங்களா மாமா? பழையபடி எல்லாரும் என்கிட்ட ஜெல்லாவாங்களா? பேசுவாங்கம்மா ஷண்மு. எப்பவுமே எல்லாரும் கோவமாவா இருப்பாங்க? அவங்களுக்குன்ட்டு மனசு மாறதானே செய்யும். அது வர நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு நீ இவனை போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது, புரியுதா? நல்லா சொல்லுங்க சித்தப்பா, இவளும் சந்தோஷமா இருக்க மாட்டேங்க, என்னையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்க. நான் என்ன பண்றது? என்னோட நிலைமை அப்படி இருக்கு. இவர் கொஞ்சம் கூட என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்காரு. டேய்
சும்மா இருடா, அந்த பொண்ணையே ஒரே குறை சொல்லிட்டே இருக்காத. வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணது ஃபர்ஸ்ட் தப்பு. அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. ஆமா, நல்லா கட்டி தந்திருப்பாங்க. அவங்க அம்மா இவ்ளோ பெரிய விளக்குமார தூக்கிட்டு வந்துட போறாங்க, நீங்க வேற. பாலா, சாரிமா, உங்க அம்மாவை பத்தி இழுக்கல, உன் ஃபேமிலி பத்தி இழுக்கல. தயவு செஞ்சு அழ ஆரம்பிச்சிடாத. ஹாய்டா மச்சான். டேய், ஏன்டா இவ்ளோ லேட் பண்ணிட்ட? வா போலாம். என்னாச்சு ஷண்மு? ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் அண்ணா. என்னாச்சு? ஷண்முவோட மூஞ்சி ரொம்ப வாடி போய் இருக்கு. அதை ஏன் கேக்க? அவ வீட்டை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்காடா மச்சான். என்னம்மா ஷண்மு, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? அதுக்கப்புறம் அண்ணன் கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன்ல. டேய், உனக்கு ஓன் கவலையா? மச்சான், என்னடா பண்றது? அடங்கு. டேய், ஏன்டா இவ்ளோ லேட் பண்ணிட்ட? பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ நேரம் இங்கே நின்றுட்டு இருக்கா. கொஞ்சம் லேட் ஆயிட்டு. இப்போ என்ன, உள்ள எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தான் வச்சிருக்கேன். போனோடனே சாப்பிட்டுடலாம். ஷண்மு, உனக்கு என்ன ரொம்ப பசிக்குதா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, பசியெல்லாம் இல்லை. அப்புறம் என்ன, அவளுக்கே பசி இல்ல, நீங்க ஏன் அப்பா இப்படி பறக்குறீங்க? டேய், பசி காட்டானோ அந்த பொண்ணு எவ்வளோ நேரம் இப்படியே நின்றுட்டு இருக்கும், அது தப்பில்ல. ஏண்டா, போய் உட்கார வைக்க வேண்டின. எதுக்குடா அவளை இப்படி நிக்க வச்சுக்கிட்டே இருந்துட்டு இருக்க? நீ வந்துருவேன்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுலயே டைம் ஓடிடுச்சு. இனி பேசி என்ன செய்ய? போய் உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான். வாங்க, ஏன் அங்கேயே நிக்கீங்க? டேய், யாருடா மச்சான்? யாராவது ஃப்ரெண்டை கூட்டு வந்திருக்கியா? வருவாங்க பாரு. என்ன ஆச்சுண்ணா? யாரை கூப்பிட்டு வந்திருக்கீங்க? அக்கா, அக்கா நீயா? டேய் மச்சான், இது எப்படா நடந்துச்சு? எப்படி இருக்க ஷண்மு? நல்லா இருக்கியா? ஹாப்பி பர்த்டேமா. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அக்கா, நீ வருவேன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா. எப்படிக்கா? என்னம்மா ஷண்மு, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள், உன்னை பார்க்காம நான் இருப்பேனா? அக்கா, நீ எப்படி ஆனந்த் கூட? ஆனந்த் அம்மா ஃபோன் பண்ணாரு. அப்படியா? உங்களை எப்படி ஆனந்துக்கு தெரியும்? மலர தெரியும்ல, மலருக்கு தாமா ஃபோன் பண்ணாரு. அப்பதான் நான் எடுத்தேன். அவ குளிச்சிட்டு இருந்தா. அப்படியாக்கா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா? என் கால் தரையில கூட நிக்க மாட்டேங்கி, அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். இந்த பிறந்த நாள்ல உங்க யாரையும் நான் பார்க்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ எனக்காக வந்தில, அதுவே எனக்கு போதும்க்கா. நானும் எப்படியாச்சும் இன்னைக்கு ஒன்று பாத்திர மாட்டேனான்னு தான் நான் காலையில இருந்தே ஞாபகப்படுத்திட்டே இருந்தேன். எப்படியாச்சும் இன்னைக்கு இவ்வளவு பாத்திரணும் அப்படின்னுட்டு. நல்ல வேலை, ஆனந்த் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ண போய் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஆனந்த் அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். இங்க பாரு, நீ எனக்கு ஒரு உதவி செய், சரியா? நான் உனக்கு இவ்ளோ உதவி செஞ்சிருக்கேன்ல, நீ எனக்கு ஒரு உதவி செய்றியா? அண்ணா, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், சொல்லுங்க. இனிமே என்ன அண்ணான்னு கூப்பிடாத. இவனுக்கு இவன் கவலை. டேய் மச்சான், எப்படிடா? ரொம்ப ஹாப்பியா இருக்குடா. இப்பதான் ஷண்முவோட மூஞ்சில ஹாப்பியே பாக்குறேன். அதான் எனக்கு தெரியும்ல, நீயும் இன்னைக்கு சேடா இருந்துட்டு அவளும் ரொம்ப சேடா இருந்தான்ட்டு அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. மலருக்கு ஃபோன் பண்ணி மலரை வர சொல்லலாம்னு நினைச்சேன். அப்புறம் தான் பூமாரி எடுத்தாங்க. பூமாரி கிட்ட விஷயத்த சொன்னோன்னே அவங்க உடனே நானே கிளம்பி வர்றேன், மலரெல்லாம் இதுக்கு சரி வர மாட்டான்னு சொல்லிட்டா. எனக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதனாலதான் இங்க மீட்டிங்கை போடலான்னு உன்னை கூப்பிட்டேன். டேய், ரொம்ப தேங்க்ஸ்டா. நமக்குள்ள எதுக்குடா தேங்க்ஸ்? வீட்டுக்கு காலையில ஃபோன் பண்ணக்கா, அம்மா எடுத்துட்டு அப்படியே கீழே வச்சுட்டாங்க. அப்புறம் மலரக்கா எடுத்துட்டு அப்படி இப்படின்னு பேசி வச்சுட்டாங்க. ஒன்றும் கவலைப்படாத, சரியா? கூடிய சீக்கிரம் எல்லாரும் மாறுவாங்க. இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் தானே, நீ இதை பத்தி எல்லாம் நினைக்க கூடாது. நல்லா ஜாலியா இருக்கணும், புரியுதா? உங்களை எல்லாம் விட்டுட்டு எனக்கு என்னக்கா ஜாலி? நீங்க எல்லாரும் இருக்க போய் நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். ஆனா என் மூஞ்சில இப்ப அந்த சந்தோஷமே இல்லக்கா. ஏதோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதனால எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை இங்க எல்லாரும் சேர்ந்து கொடுத்துட்டீங்கல்ல. என்னம்மா பண்றது? வீட்டுல அம்மா பேச்ச மீறி எங்களால எதுவும் செய்ய முடியாது. நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. பூமாரி, வாங்க சாப்பிட்டே பேசலாம். ஐயோ இல்ல, நான் இவளை பாக்குறதுக்கு தான் வந்தேன். நான் கிளம்புறேன், நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க. அக்கா, தொலைச்சிருவேன் உன்னை. ஒழுங்கா வா, என் கூட வந்து சாப்பிடு. ஆளை பெரு, கிளம்புறியாம்ல? கிளம்ப. இல்லம்மா, சும்மாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வர்ற. ஓஹோ, இவதான் இவளோட அக்காவா?